சொன்னீங்க இந்த 1 இயர் வந்து இந்த ஏசி ஸ்கில் ட்ரைனிங் கோர்ஸ் இருக்குன்றீங்க. அந்த 1 இயர்ல வந்து என்னென்ன சிலபஸ் இருக்கும்? என்னென்ன பசங்க வந்து அதுல கெயின் பண்ணுவாங்க? இது ஒரு நல்ல கேள்வி சார். இந்த ஏசி கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வீக் கோர்ஸ், 1 மந்த் கோர்ஸ், 3 மந்த் கோர்ஸ், 6 மந்த் கோர்ஸ், 1 இயர் கோர்ஸ்னால நிறைய டைப் ஆஃப் கோர்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. இதை ஏன் நான் 1 இயர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த ஏசி பத்தி முழுமையா அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு, கற்றுக் கொடுக்கறதுக்கு அந்த ஒரு வருஷம் அது கம்ப்ளீட் ஆனா அது ஒரு முழுமை அடையுது. ஒரு வாரம், ஒரு மாசம் முடிச்சுட்டு அதை யாருமே வந்து அதை லைஃப்ல அதை யூஸ் பண்றது இல்லை. ஒரு வாரம் கிளாஸை முடிச்சுட்டு அவங்க வேற எங்கேயாவது தான் போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு மிஸ்யூஸ் ஆகாம இருக்கணும், அந்த பசங்க வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த 1 இயர் கோர்ஸை நான் ரன் பண்றேன். இந்த 1 இயர் கோர்ஸ்ல ஏசியை தவிர நான் ஒரு வாழ்வியல் முறையை பத்தி நான் நிறைய கிளாஸ் எடுக்கிறேன் சார். அதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த 1 இயர் ஏசி ட்ரெயின் ஆகும் போது அதை வந்து அவங்க வாழ்க்கையில ஒரு வேலை வாய்ப்பாகவும், ஒரு தொழில் முனைவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும், அவங்க பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இதை வந்து ஃபார்ம் பண்ணி நான் அப்படிதான் சார் பார்த்து இந்த ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, சென்னை பீப்புளா இருந்தா இங்க வந்துட்டு அவங்க போயிடலாம். சப்போஸ் சென்னை தவிர வெளியூர்ல இருந்து யாராவது வந்தாங்கன்னா இங்க தங்குறதுக்கான இடம், சாப்பாடு, அவங்களுக்கான புக் மெட்டீரியல் எல்லாமே ஃப்ரீயா சார் கொடுக்குறோம். இந்த கோர்ஸ் நடந்துகிட்டு இருக்கும் போதே மாசம் அவங்களுக்கு வந்து ஒரு 1000 rupees வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டைஃபண்ட் தரும். எதுக்காகன்னா, ஏற்கனவே பொருளாதாரத்துல பாதிக்கப்பட்டு ஹையர் ஸ்டடிஸ் போக முடியல, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்தா இங்க வந்திருக்காங்க. இங்க வந்து நான் தங்குறது இடம் வேணும், சாப்பாடு வேணும், எனக்கு சோப்பு வேணும், துணி வேணும், என்ன வேணும்னு திரும்ப வீட்டுல அவங்க போய் காசு கேட்டுட்டு அவங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்றதுனாலதான் அந்த செலவுக்கான ஒரு ஸ்டைஃபண்டை நாங்க அவங்களுக்கு கொடுக்குறோம். அதாவது அந்த மாசம் அந்த 1000 ஸ்டைஃபண்ட் கொடுக்கறது. அதோட இல்லாம இந்த கோர்ஸ் முடிச்சோடனே அவங்க இந்த இண்டஸ்ட்ரியிலேயே அவங்க வேலை செய்யணும் சார். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி சார். இது இந்த இண்டஸ்ட்ரியில நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க, ஆனா போதுமான ஆட்கள் இல்லை. அவங்க ஒரு 1 or 2 month எடுத்துட்டு அவங்க வெளில போனாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து பாதை மாறி போயிடுறாங்க. இதை என் அனுபவப்படல நான் தெரிஞ்சதுனாலதான் இதை வந்து அந்த 1 இயர் கோர்ஸா நான் அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் சார். அதோட இல்லாம இங்க என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, இப்போ வந்து ஒரு ஐடி போறாங்க, இல்ல ஏதோ ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் போறாங்கன்னா அவங்க படிச்சு முடிச்சுட்டு அப்படியே வெளில வருவாங்க சார். அவங்களுக்கு வந்து ஒர்க் வந்து ப்ராக்டிகலா செய்ய தெரியாது, செய்யவும் முடியாது. ஆனா நம்ம கோர்ஸ் முடிச்சுட்டு வெளில வரும்போது அவங்க படிப்பையும் முடிச்சுடுவாங்க, அதுக்கான மத்திய சான்றிதழ் நாங்க ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதை தவிர 1 இயர் முடிக்கும் போது அவங்க வந்து ஒரு ஏசி மெக்கானிக்காவே ப்ரொமோட் ஆயிடுவாங்க, டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவாங்க. அதெல்லாம் இந்த ப்ராஜெக்ட் பேரே பாத்தீங்கன்னா மாற்றம் அப்படின்னு வச்சிருக்கோம் சார். மாற்றம் அப்படின்னா என்னன்னா, ஒரு 10th 12th படிச்சு முடிச்சுட்டு இல்ல படிக்க முடியாம இல்ல டிஸ்கண்டினியூ ஆகிட்டு ஒருத்தவங்க உள்ள வரும்போது கொஞ்ச நாள்ல அவங்க ஒரு தொழில் முனைவு பண்ணக்கூடிய ஒரு ஆண்டர்பிரனர் ஆகக்கூடிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த ஒரு கோர்ஸ் வந்து நான் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக இந்த கோர்ஸ் பேரே மாற்றம், டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஒரு பேர்ல நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம் சார். அதோட இல்லாம நான் என்னுடைய பர்சனல் பேஷன் என்ன அப்படின்னா, இந்த ஏசி சர்வீஸை ஒரு குளோபல் வார்மிங்க்கு எகெயின்ஸ்டான ஒரு சர்வீஸா ப்ரொவைட் பண்றதுக்கான ஒரு ட்ரைனிங்கை கொடுக்குறேன். அதை பத்தி ஸ்டூடெண்ட்டை பேசும்போது அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஏன்னா அவங்களும் ஒரு ஹீரோ இல்லைங்களா. ஒரு இப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 கெட்டது நடக்காம தடுப்பார், நல்லது மட்டும் தான் அவர் செய்வாரு. இப்போ இந்த ஒரு ஏசியை பயன்படுத்தலாம், அதனால வரக்கூடிய ஒரு கெடுதலை நான் ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்ற விஷயத்த அவங்களுக்கு புரியும் போது அவங்க ப்ரௌடா ஃபீல் பண்றாங்க, அதை போய் அவங்க செய்யறாங்க. அதோட இல்லாம அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டர்பிரனர் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டீமையும் இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு சின்ன ரிக்வஸ்டோ தான் இந்த கோர்ஸ் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் சார். இது வந்து நடத்தும் போது காலப்போக்கில் அவங்களுக்கும் அதுக்கு புரியுது, அவங்களுக்கு அது பிடிக்குது, அதை வந்து அந்த ஃபீல் அப்ளை பண்றாங்க சார். இதுதான் சார் என்னுடைய பர்சனல் வெற்றியா நான் பாக்குறேன் சார். கண்டிப்பா சார். ஏன்னா வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தொழில் தேர்ந்தெடுக்க தெரியாம தான் காலம் கடந்தும் வந்து கிடைக்கிற தொழிலாம் பண்ணிட்டு இருக்காங்க சார். நீங்க இதுதான் ஒரு தொழில்ன்றது அவங்க பிக்ஸ் பண்ணி கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் தான். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வருஷத்துக்கு 10 பேர் தான் சொல்றீங்க. உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் ஸ்பான்சரும் கிடைச்சிச்சுன்னா என்னோட அனுமானத்துல அது வந்து 10 பேர் வந்து நீங்க 100 பேர் கூட வந்து ட்ரெயின் பண்ணலாம்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பா சார். இதுக்கு இந்த 10 பேருக்கு வந்து தேவையான எல்லா பணத்தையும் எங்களுடைய பேரண்ட் கம்பெனி ஜாஸ் ஏசி பிளாசான்ற கம்பெனி தான் அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு. நாங்க டொனேஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் எதுவும் வாங்கல. அதை வந்து ஒரு 15 பேரா முன்னேற்றத்துக்கு ஒரு முயற்சியில இறங்கி இருக்கோம். சப்போஸ் நீங்க சொன்ன மாதிரி இதை பார்த்துட்டு யாராவது ஸ்பான்சர் பண்ண வந்தாலோ சப்போர்ட் பண்ண வந்தாலோ இது 50 100 கொண்டு போகிற வாய்ப்புகள் இருக்கு சார். நானும் தயாராகவே இருக்கிறேன் சார். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் மூணு கர்மா தான்.
நம்ம லைஃபே பாத்தீங்கன்னா ஒரு ஏசி மாதிரி தான் எல்லாருமே நம்ம தெரியும். ஏன்னா ஏசி ஃப்ரண்ட்ல வந்து ரொம்ப கூலா இருக்கும், ஆனா பேக்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு சூடா இருக்கும். ஏன்னா மக்களோட வாழ்க்கை அப்படிதான். இப்போ வீட்டுல வந்து பணம் இருக்கோ சாப்பாடு இருக்கோ தெரியல, ஆனா கண்டிப்பா வந்து ஏசி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாய சூழல் வைக்காங்க. அந்த ஏசி வாங்கி வச்சா மட்டும் போதாதுங்க, அது எப்படி பத்திரமா ஹேண்டில் பண்ணணும், அதுக்கு பின்னாடி எப்படியாப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, அதுல எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்கு, அதுல வந்து கல்வி எவ்வளவு முக்கியம் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய தொண்டு வந்து 2020 இருந்து அதுக்கு மேலேயும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 2020 இருந்து பாத்தீங்கன்னா ஜான் வின்சென்ட் சார் வந்து பனி ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிச்சு அதுல வந்து வருஷத்துக்கு ஒரு 10 பசங்களை வந்து ட்ரெயின் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்போட கூட ஒரு ஸ்டைப் வந்து, அதே சென்னையில இல்லாதவங்க ஊர்ல இருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கான அக்காமடேஷன் தான் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஏசி இந்த அவங்களுக்கு இந்த ஸ்கில் ட்ரைனிங்ல அவங்க என்னென்னலாம் கத்துக்க போறாங்க, அதுக்கு என்னென்னலாம் வழி இருக்கு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து நம்மளோட ஏசி சூப்பர் ஸ்டார் ஜான் வின்சென்ட் சாருக்கு ஒரு மிகப்பெரிய வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் எப்படி சார் இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஆனா நீங்க நல்லாவும் இருக்கீங்க, ஏசி மாதிரி நல்லா கூலிங்காவும் இருக்கீங்க சார். நன்றி சார். நன்றி சார். வந்து நான் பார்த்தேன் உங்க காசி தேட்டர் பக்கத்துல உங்க மேல அந்த பேனரை பார்க்கும்போது என்னடா அது ஒரு ஏசிக்காக இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஜாஸ் ஏசி கிளாஸ் அப்படின்ற மாதிரி போட்டு வச்சிருந்தீங்க. அது உள்ள வந்து பார்த்தாதான் ஒரு பசங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. இது என்னடா ஆச்சரியமா இருக்கு, இதெல்லாம் நிறைய காலேஜஸ்ல தான் அது மாதிரி பார்த்துருக்கிறேன். நீங்க இதை எடுத்து ஒரு சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? இதோட ஆரம்ப புள்ளி என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். நான் இந்த சினிமா ஹீரோயின் சொல்ற மாதிரி ஆக்சிடென்டா வந்தேன் இந்த ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க பொதுவாகவே. நானும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி சார் ஆக்சிடென்டா வந்துட்டேன். இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது இது ஒரு பெரிய ஒரு குளோபல் வார்மிங் ஏற்படுத்தக்கூடிய ஒரு எக்யூப்மெண்டா இருக்குன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு 27 வருஷமா இருக்கேன். நாமளும் ஏதாவது பண்ணணும் அந்த இண்டஸ்ட்ரிக்கு எனக்கு ஒரு ஆசை. நீங்க சொன்ன அந்த பனி ஃபவுண்டேஷன் வந்து ஏதோ டைம் பாஸ்க்காக பண்ணப்பட்ட விஷயம். ஒரு பேஷன், அதாவது நல்ல விஷயங்களை கொடுத்துடணும், எனக்கு நிறைய விஷயம் கிடைக்கல, அதை எப்படியாவது அடுத்தவங்களுக்கு போய் சேர்த்துடணும், சேர்க்க வைக்கிறதுக்கு ஒரு ஒரு மீடியா தேவைப்பட்டுச்சு, ஒரு ஒரு டூல் தேவைப்பட்டுச்சு. அதோட வெளிப்பாடு தான் சார் பனி ஃபவுண்டேஷன். இங்க பனி அப்படின்னாக்கா வேலை வாய்ப்பை குடிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த மென்ஷன் பண்றேன். ஜாப், பனி மீன்ஸ் ஜாப், அதாவது பனி ஃபவுண்டேஷன் வச்சிருக்கோம் சார். சார் இப்போ ஒரு எந்த ஒரு ஒரு துறை சார்ந்த ஒரு விஷயம்னா அதுல கண்டிப்பா ஒரு அனுபவம் இல்லாம வந்து இந்த துறைக்கு வரமாட்டாங்க. இப்ப இந்த ஏசின்றது வந்து நீங்களே தேர்ந்தெடுத்ததா இல்ல வாராஜான்னு உங்களை அதுவா கூப்பிட்டுதா சார்? ஒரு வகையில இது வாராஜான்னு கூப்பிட்டுச்சு சார். அதுக்கப்புறம் எங்க அப்பா வந்து புஷ் பண்ணி உள்ள தள்ளிட்டாங்க. ஆர்வம் இல்லாம உள்ள வந்துட்டேன். ஒரு 2 வருஷத்துக்கு நான் ஆர்வத்தை ஏற்படுத்திக்கிட்டேன் சார். அது இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்துக்கு அடிகோல் இருக்கு சார். அப்படிதான் சார் சொல்லலாம் அந்த விஷயத்த. கண்டிப்பா சார். இப்ப வந்து ஒரு ஒரு வேலையை ஆரம்பிச்சோமா, 10 பேருக்கு வேலை கொடுத்தோமா, சீக்கிரம் ஒரு பிரான்சைசி போட்டோமா, கோடி கணக்குல சம்பாதிச்சோமா, ஃபேமிலி டூர் போலான்றது இந்த காலகட்டத்துல எங்க இருந்தோ பசங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு இது மாதிரி ட்ரைனிங் கொடுத்து, இப்போ அது இல்லாம மாசம் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் பண்ணும்போது 20,000 ரூபாய் கொடுக்குறீங்க. இதோட நோக்கம்லாம் என்ன? இதனால என்ன ஒரு மக்களுக்கு நீங்க சொல்ல விரும்புறீங்க? நல்ல கேள்வி சார். இதுக்கு பேர் சின்ன ஒரு வரலாறு இருக்கு சார். நாங்க சென்னை வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு சென்னை ஒரு பயிற்சிக்காக வரும்போது நாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் தான் சார் வந்திருந்தோம். ஸோ வந்துட்டு அந்த ஏசி ஒர்க்கெல்லாம் ட்ரெயின் ஆகிட்டு வேலை பண்ண போதுட்டு கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சி எடுக்கும்போது குறிப்பா என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்தே அதுக்கு ஒரு வரவேற்பு இல்லை. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஏதோ பண்ணமா, சம்பாரிச்சமா, கோடி கோடியா வாங்கினோமா, ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு இடத்த வாங்கினோமா, ஒரு வீட்டை கட்டணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா அதை அப்படி என்னால எளிதாக அதை கடந்து போக முடியல சார். இந்த ஏசில எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஒரு ஏசி செலக்ட் பண்ற விஷயமா இருக்கலாம், இல்ல அந்த ஏசி இன்ஸ்டால் பண்ற விஷயமா இருக்கலாம், இல்ல அந்த ஏசி சர்வீஸ் பண்ற விஷயமா இருக்கலாம். அதுக்கு நிறைய டெக்னிக்கல் இருக்கு, டெக்னாலஜி இருக்கு சார். அதெல்லாம் கரெக்டா அப்ளை ஆகல அப்படின்றதுதான் சார் என்னுடைய அனுபவத்தை கத்துக்கிட்டது. ஏன்னா பெரிய பெரிய கம்பெனிலாம் நான் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். ப்ளூ ஸ்டார், வோல்டாப் அந்த கம்பெனிலாம் ஒர்க் பண்ணும்போது நான் சர்வீஸ்லாம் போகும்போது இந்த சர்வீஸை இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்குமே, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு எனக்கு நிறைய ஐடியாஸ் இருந்தது. அந்த ஐடியாஸை அப்ளை பண்றது எனக்கு வந்து ஒரு வடிகாலா, எனக்கு ஒரு ஒரு பிரச்சனைக்கான தீர்வா நான் இந்த கம்பெனியை ஆரம்பிச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன் சார். அப்போ நான் வெளில இருந்து டெக்னீஷியன் எல்லாம் எடுத்து அவங்களுக்கு வேலை வாங்கும்போது என் கனவு வந்து அங்க ஃபுல்ஃபில் ஆகல சார். அது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏசி வந்து ஒரு பெரிய குளோபல் வார்மிங்க்கு மிகப்பெரிய காரணமா இருக்கு இல்லைங்களா? அத கொஞ்சம் குறைக்க முடியும் சார். நம்ம இந்த சர்வீஸ் பண்றதா இருக்கலாம், இல்ல ஏசி இன்ஸ்டால் பண்ணதா இருக்கலாம், ஒரு இடத்துல எந்த வகையான ஏசியை சூஸ் பண்ற விஷயமா இருக்கலாம், இதெல்லாம் கரெக்டா நம்ம மேட்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த குளோபல் வார்மிங் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும் சார். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்கா, இந்த டெக்னீஷியன்ஸ் எடுத்து நான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து இது ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க.
அப்ப இது எப்படி பண்ணலாம், இது எப்படி சேனலைஸ் பண்ணலாம்னு யோசிக்கும் போதுட்டு நாமளே ட்ரைனிங் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. இந்த யோசனைக்கு ஒரு அடித்தளம் இருக்கு சார். நான் ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னால அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஏசி ட்ரைனிங் நடத்துன்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவங்களுக்கு ப்ராக்டிகல் ட்ரைனிங் கொடுத்தேன். தியரி வந்து அங்க அண்ணா எடுத்துருவாங்க, ப்ராக்டிகல் கொடுக்கறது அனுபவத்தை ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது. என் சார் ஒருத்தர் கொடுத்திருந்தாரு. அதோட வெளிப்பாடு இதையே நம்மளே பண்ணக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சு இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். இது வரலும் ஒரு 5 வருஷம், இது வந்து 5ஆம் வருஷம் அட்மிஷன் போயிட்டு இருக்கு. 4 வருஷம் முடிஞ்சிருக்கு. நான் ஒரு வருஷத்துக்கு 10 பேருன்ற மாதிரி வச்சிருக்கேன் சார். இது வரலும் 4 வருஷம் 37 பேர் ட்ரெயின் ஆகி போயிருக்காங்க சார். இதுதான் சார் இதோடைய பின்புலம். சார் இப்போ ஒரு இன்ஸ்டியூட்னா வந்து எல்லாரும் வந்து எந்த காலேஜ் படிச்ச, எந்த இன்ஸ்டியூட் படிச்ச, அதை பொறுத்துதான் வந்து அதுக்கான வேலை வாய்ப்பும் அதுக்கான சம்பளத்தையும் கொடுக்குறாங்க. இப்ப இந்த பனி ஃபவுண்டேஷன்ல வந்து உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த 1 இயர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, எந்த அளவு அவங்க ஸ்டாண்டர்டா இருப்பாங்க. அதே மாதிரி வந்து என்னன்னா நீங்க ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 17ல இருந்து 23 வயசு தான் வச்சிருக்கேன்னு வேற சொல்லிட்டு அதுக்கான காரணம் என்ன? இந்த ஏஜ் லிமிட் எதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னா சார், இப்போ வந்து எல்லாமே கமர்ஷியலா கொண்டு வந்துட்டாங்க சார். கவர்மெண்ட் நார்ம்ஸ் என்னன்னா 18 வயசு ஆயிருந்தாதான் ஒரு கமர்ஷியல் பில்டிங்லயோ இல்ல கமர்ஷியல் அபார்ட்மெண்ட்லயோ ஒரு ஹைரைஸ் பில்டிங்ல அலோவ் பண்றாங்க சார். அப்போ 17 வயசுல எடுக்கும் போதுட்டு அந்த கோர்ஸ் முடியறது ஒரு 1 இயர் ஆயிடும் சார். ஸோ 18 கம்ப்ளீட் ஆச்சுன்னா அவன் இந்த கோர்ஸ் முடிச்சு வெளில வரும்போது அவன் வந்து ஒரு ஏசி மெக்கானிக்கா ட்ரெயின் ஆகி வெளில நான் கொண்டு வந்துடுறேன். அவன் டைரக்டா போயிட்டு ஒர்க் பண்ணணும் சார். நல்ல வருமானத்தை அவன் எடுக்கணும். அவனுக்கான ஒரு தேவைகளையும் அவன் குடும்பத்துக்கான ஒரு பொருளாதாரத்தையும் அவன் சரி பண்ணணும் அப்படின்னாக்கா இதுதான் கரெக்டான விஷயம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணதால அந்த 17 இயர்ஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் சார். ஏன்னா கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி பாத்தீங்கன்னா பிலோ 18 அவங்க வந்துட்டு கமர்ஷியல் பில்டிங்ல போய் ஒர்க் பண்றதுக்கு அலௌடு இல்லைன்றதுனால இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சிருக்கோம் சார். சூப்பர் சார். சரி, ஏன்னா எதுவுமே முறையா பண்ணணும் அப்படின்றது சார். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏசி வாங்குறதுக்கு எல்லாருக்கும் எப்படி ஒரு இஎம்ஐயா வீட்டுக்கு வந்து ஏசி வந்துருது. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி மெயின்டைன் பண்றதுன்றது தெரியல. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாப்பாடு கத்துக்கிறதுக்கு இவ்வளவு விஷயம் சொல்றாங்க, நீ இப்படி சாப்பாடு பண்ணுங்க இதெல்லாம் போடுங்க. ஆனா ஒரு ஏசியை பாத்துக்கணும்னா ரிமோட் வந்து எப்படி அந்த 24 வச்சா நல்லதா, 18 வச்சா நல்லதா, பேட்டரி சரியில்லைன்னா என்ன பண்றது? அது மாதிரி உள்ளுக்குள்ள சின்ன சின்ன சட்டம். எங்க வீட்லயே ஒரு ஸ்டெபிலைசர் சட்டம் ஒன்று கேட்டே இருந்தது சார். நான் போயிட்டு அப்பப்போ பாக்கேன். அப்புறம் பார்த்தா எங்க அப்பா படுக்கப்ப பேப்பர் ஏதோ வச்சிருக்கப்ப அது பறக்கிற சட்டத்துக்கு தப்போட உள்ளுக்குள்ள அப்படி ஒரு பயம் ஆயிடுச்சு. அது உள்ளுக்குள்ள என்னதான் ஏசின்னு ஒரு பொருள் நல்லா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு பெரிய பயம் ஒண்ணு இருக்கு சார். ஏன்னா பெரிய ஆக்ஷன் எல்லாம் பாக்குறோம். இப்ப இதுக்கான ப்ரிவென்ஷன் மெத்தட் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஆமா சார். இப்போ நம்ம ஏசி கரெக்டா மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஏசி வாங்குறது வந்து ஆரம்பிக்குது சார். ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 120 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா ஒரு 1 டன் கெப்பாசிட்டி ஒரு தம் ரூல்ல பாத்துக்கலாம் சார். ஒரு 120 இருந்து 170 ஸ்கொயர் ஃபீட் வரல இருந்துச்சுனாக்க ஒரு 1.5 டன் கேப்பபிள் சார். ஒரு 170 இருந்து ஒரு 240 ஸ்கொயர் ஃபீட் வரலும் ஒரு 2 டன். இதுதான் சார் ஒரு தம் ரூல் கெப்பாசிட்டி. இந்த கெப்பாசிட்டியை கரெக்டா நம்ம வந்து சூஸ் பண்ணணும் சார். சில நேரம் வந்து அண்டர் டன்னேஜா போட்டுருவோம், அது வந்து சரியா இருக்காது. ஒரு 10% எக்ஸஸா இருக்கலாம் சார், தப்பு கிடையாது. ஏசியோட டிசைனிங்கே பார்த்தீங்கன்னா 5 to 10% எக்ஸஸா தான் நம்ம டிசைனே பண்ணுவோம். ஏன்னா ஃபியூச்சர் லோடெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ இது தம் ரூல் சார். ஸோ ஏசியை வாங்கிட்டோம் அப்படின்னா அதோட பிரச்சனை முடிஞ்சு போச்சான்னா அதோட முடியாது சார். அந்த ஏசி வந்து கரெக்டா இன்ஸ்டால் பண்ணணும் சார். இப்போ நம்ம வீட்டுல ஒரு டிவி இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு. இதுக்கெல்லாம் அந்த இன்சுலேஷன் ப்ரொசீஜர் அப்படின்லாம் பெருசா எதுவும் இல்லை சார். ஆனா ஏர் கண்டிஷனிங்ல அது எந்த டைப் ஏசியா இருந்தாலும் சரி, விண்டோ ஏசியா இருக்கலாம், இல்ல ஸ்பிளிட் ஏசியா இருக்கலாம், இல்ல கேசட் டைப் ஏசியா இருக்கலாம், இல்ல கமர்ஷியல் டக்டபிள் விஆர்வி ஏசி எதுவா இருந்தாலும் அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ், டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய இருக்கு சார். இதெல்லாம் அப்ளை பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நான் நல்ல ஒரு பிராண்ட் ஏசி வாங்கிட்டேன் அப்ப என் பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்படின்னா அது இல்லை சார். நீங்க நல்ல பிராண்டா வாங்கலாம், இல்ல ஒரு சாதாரண ஒரு பிராண்டா வாங்கலாம். நீங்க எந்த பிராண்டு எந்த மாடல் வாங்கினாலும் அதை இன்ஸ்டால் பண்ற மெத்தடை வந்து கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த சத்தம் வராமையோ இல்ல வந்து அடிக்கடி ஃபால்ட் வராமலோ நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும் சார். இது வந்து ஏசியை இன்ஸ்டால் அண்ட் செலக்ட் பண்றது. அதுக்கடுத்து சர்வீஸ் பாத்தீங்கன்னா நம்ம யூசேஜை பொறுத்தவரை வந்து சர்வீஸ் வந்து மாறிட்டே இருக்கும் சார். 3 மாசம் விட்டு சர்வீஸ் பண்ணணும், 2 மாசம் விட்டு சர்வீஸ் பண்ணணும், இல்ல 6 மாசம் விட்டு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நம்ம அதிகமான யூசேஜ் பண்ணோம் அப்படின்னா எந்த அளவுக்கு டஸ்ட் ஃபார்மேஷன் எப்படி இருக்கு அதை பொறுத்து அந்த சர்வீஸ் பீரியடை 2 மாசத்துல இருந்து 6 மாசம் வரலும் கொண்டு போகலாம் சார். பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு ஏசியை வருஷத்துக்கு 2 முறை சர்வீஸ் பண்றது ஒரு பேசிக்கா நம்ம எடுத்துக்கலாம் சார். 2 முறை சர்வீஸ் பண்ணாலே ஓரளவுக்கு அதோட பர்ஃபார்மன்ஸ் குறையாம இருக்கும். இந்த ஏசி கரெக்டா சர்வீஸ் பண்றது பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டா அச்சீவ் பண்றதுனால லைஃப் ஸ்பேனை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் சார்.
ஒரு சாதாரணமா ஒரு 8 வருஷம் வருதுன்னா அந்த ப்ராம்ப்டா சர்வீஸ் பண்ணணும், ஒரு 10 வருஷம் வரலாம் எஃபிஷியன்ட் குறையாம நம்ம பயன்படுத்தலாம் சார். இப்ப வரக்கூடிய ஏசி வந்து ஒரு 8ல இருந்து ஒரு 10 வருஷம் அப்படின்றது ஒரு நாமினல் ஏஜ் லிமிட்டா இருக்குது சார். சூப்பர் சார். சார் இப்போ வந்து இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இப்போ வந்து இது மாதிரி சம்பந்தமான ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் வைக்கிறீங்களா சார்? ஏன்னா வந்து என்னென்னமோ வந்து ஒரு கார்பேஜ் செக்ரிகேஷன் பண்றது எப்படி, அப்புறம் வந்து ஈபியில கரண்ட் சேமிக்கிறது எப்படி, இது மாதிரி இருக்கும்போது ஒரு இவ்வளவு பெரிய ஒரு ஒர்க், ஏன்னா 30,000 ரூபாய்க்கு மேலதான் ஏசின்னு இருக்கும்போது அது சம்பந்தமான ஏதாவது ஒர்க் ஷாப்ஸ் அதான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதர் தென் ஸ்டூடெண்ட்ஸை தவிர ஏதாச்சும்? கண்டிப்பா அது நல்ல ஒரு கேள்வி சார். இது மாதிரியான ஒரு ஏசி சேஃப்டி அண்ட் ஃபயர் ஆக்சிடென்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம் சார். இது ஒரு 50 வீடு 100 வீடு இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ல இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து எவ்ரி சண்டேஸ் நாங்க பண்றோம் சார். ஏன்னா ஏசி வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அவங்க வந்து பிராண்டை சூஸ் பண்ணிட்டாங்க, இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. இப்ப எப்படி மெயின்டைன் பண்றது, அது ஹெல்த் அஃபெக்ட் பண்ணாம எப்படி மெயின்டைன் பண்றது, அதிகமா கரண்ட் பில்லு போகாம அதிகமா கன்சியூம் ஆகாம எப்படி அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். தென் அந்த ஏசி யூஸ் பண்ணும்போது நாம நேச்சரா நம்ம எப்படி பாடியை மெயின்டைன் பண்ணிக்கிறோம். லைக் பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்கலாமா வேணாமா அப்படிலாம் சில கேள்விகள் இருக்கும். ஏசி போடும்போது ஃபேன் போடலாமா வேணாமான்ற சந்தேகங்கள்லாம் இருக்கும். அந்த ஃபேன் போடும்போது எப்படி ஏசியை யூஸ் பண்ணணும், ஏசிக்குள்ள இருக்கும் போதுட்டு நம்மளுடைய பாடியை மெயின்டைன் பண்றது எந்த அளவுக்கு தண்ணி எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்ற விஷயமாகவும், ஏசி எப்படி மெயின்டைன் பண்ணா லைஃப் லாங் வரும், அடிக்கடி பிரச்சனைகள் இல்லாம வரும் அப்படின்ற மெயின்டைன் பண்றதும். நிறைய வந்துட்டு இப்ப ஃபயர் ஆக்சிடென்ட் நிறைய கிரீன் கேசஸ் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் ப்ரெஷர் அண்ட் ஃபிளேமபிள் கேஸா இருக்கு. அதெல்லாம் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த கஸ்டமருக்கு வந்து கன்வே பண்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ், சேஃப்டி அவேர்னஸ் ப்ரோக்ராம் நாங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். இதுக்கு வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணாங்கன்னா இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க வந்து ஒரு சண்டே அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறது ரெடியா இருக்கோம் சார். நீங்க சொன்னது உண்மையிலேயே நல்ல ஒரு விஷயம் தான், நல்ல ஒரு மக்களுக்கு தேவையான விஷயம் தான். கண்டிப்பா உங்களை அப்ரோச் பண்ணணும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்க கோல்டு அதிகமா இருக்கா, உங்க ஏசியில ஏதாச்சும் இஷ்யூ இருக்கா பாருங்க. நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு உங்க நரம்பு ரொம்ப டைட்டா இருக்குன்னா அதுக்கு ஏசி தான் காரணம்ன்றாங்க. இதுல வந்து ஒரு ஹெல்த்ன்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த பொருள் இல்லாம நானும் வந்து 2 years ஹாஸ்பிட்டல் இருக்கு சார். டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்குள்ள வந்து ஒரே அனர்மா இருக்கு. ஏன்னா எல்லாரும் என்ன பார்த்துருந்தாங்க. வீட்டுல வந்து ஒரு 2 நாள்ல ஏசியை புக் பண்ணி போட்டப்பதான் அப்பா அப்படின்ற ஒரு ஃபீல். ஏன்னா ஒரு பொருள் வந்து இருக்கவும் செய்யணும், அது இருந்தா எப்படி மெயின்டைன் பண்றது. ஒரு கல்வி ஆகட்டும், நீங்க சேவையும் சரி, ஒரு சக மனிதனுக்கு ஒரு சக மனுஷனுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்தை உண்டாக்குறன்றது பெரிய விஷயம் சார். நேயர்களுக்கு நிறைய என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு சார் சொல்றது. நான் ஷார்ட்டா சில விஷயம் சொல்ல விரும்புறேன். ஏசி நீங்க வாங்க முடிவு பண்ணீங்கன்னா ஒரு கரெக்டான கெப்பாசிட்டி ஏசிஸை நீங்க வாங்கிக்கோங்க. கரெக்டா இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஒரு ஆத்தரைஸ்டு டீலர்கிட்ட நீங்க இன்ஸ்டால் பண்ணி வாங்கிக்கோங்க. தென் உங்களோட ஏசி எப்ப சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்க ஒரு 6 மாசம் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். ஒரு 3 மாசத்துக்கு ஒரு சர்வீஸ் செய்யணுமா, இல்ல ஒரு 6 மாசத்துக்கு ஒரு சர்வீஸ் செய்யணுமான்னு நீங்களே கண்டுபிடிச்சிக்க முடியும். அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து அந்த சர்வீஸ் அந்த லைஃப் டைமை நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் நீங்க மெயின்டைன் பண்ற டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சென்னை வெதருக்கு 24 டிகிரி செல்சியஸ் அப்படின்ற டெம்பரேச்சர் கரெக்டா நம்ம பாடிக்கு சூட்டபிளான டெம்பரேச்சர். நீங்க 24 25 நீங்க மெயின்டைன் பண்றது நமக்கும் நல்லது. அதே போல நம்மளோட என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாகவும் அது இருக்கும் சார். அது அதிகமா கரண்ட் பில்லும் எடுக்காது. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏசி ஆன் பண்ணிட்டு ஒரு போர்வையை போட்டு படுத்திருப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. உங்களுடைய பாடி டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நீங்க வந்து ஈஸியா கண்டுபிடிக்கணும். அது எப்படி சார் பாடி டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்க ஏசி ஆன் பண்ணதுக்கு அப்புறமா எந்த டெம்பரேச்சர்ல உங்களுக்கு வேர்க்கவும் இல்லை குளிரவும் இல்லைன்னு ஒரு டெம்பரேச்சர் வரும். இது வந்து பர்சன் டு பர்சன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த டெம்பரேச்சர் எது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னாக்க நீங்க அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுக்கு ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகாது, கரண்ட் பில்லும் இன்க்ரீஸ் ஆகாது. தென் வந்து நம்ம என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாகவும் இதை வந்து யூஸ் பண்ணலாம் சார். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம தண்ணி எடுத்துக்கணும் சார். இப்போ ஏசி யூஸ் பண்ணும்போது தண்ணி தாகமே எடுக்காது. நம்ம வந்து கரெக்டா டாக்டர் சொல்ற மாதிரி ஒரு 3ல இருந்து 4 லிட்டர் நம்ம தண்ணி எடுத்துக்கிறது நம்ம பாடியை அந்த டெம்பரேச்சர் சீரா இருக்கிறதுக்கு அது வந்து பயன்படும் சார். எதுக்காக அப்படின்னாக்கா நம்ம வந்து சொட்டிங்லாம் வராதனால தண்ணி தாகம் நம்ம எடுக்காத ஒரு சூழலில் நம்ம இருப்போம். ஏர் சர்க்குலேஷன் வந்து அதிகமா இருக்காது, ஆக்சிஜன் லெவல் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும் நம்ம ஏசி ரூம்ல. அது அடிக்கடி நம்ம வந்து ரூம் விட்டு ஒரு வெளில போயிட்டு ஒரு ஃப்ரெஷ் அவுட் ஆகிட்டு வர்றது, தண்ணி எடுத்துக்கிறது, இந்த மாதிரிலாம் நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் வந்து அஃபெக்ட் ஆகாம இருக்கும் சார். இப்ப நீங்க சொன்ன மாதிரி கோல்டு ஆகிட்டு உங்க ஏசியை செக் பண்ணுங்க அப்படின்னா அது வந்து கரெக்டான ஒரு ரீசன் தான் சார்.
எதுக்காகனா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம்னாக்கா அதிகமான டெம்பரேச்சர் நம்ம வந்து செட் பண்ணி வச்சிருப்போம், 22, 20. அந்த டெம்பரேச்சர் நம்ம பாடியை வந்து அஃபெக்ட் பண்ணும் சார். ஸோ 24 செட் பண்ணிட்டு ப்ராம்ப்டா ஒரு சர்வீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஓரளவுக்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம் சார். அதாவது ஏசி அப்படின்றதுனால நம்ம ஹெல்த் வந்து டைரக்டா அஃபெக்ட் ஆகுறது இல்லை. அந்த ஏசி நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் அந்த ஹெல்த் அஃபெக்ட் கிரியேட் ஆகுது. ஸோ அந்த விஷயத்த கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்ளை பண்ணி யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஹெல்த் அஃபெக்ட் ஆகாம ஏசியை பயன்படுத்த முடியும் சார். முன்னாடி வந்து நீங்க ஒரு ஏர் கண்டிஷனர் டாக்டர் தான். ஏன்னா ஒரு பேஷண்ட் கேட்டா என்ன சொல்லணுமோ அது மாதிரி வந்து அந்த பக்குவமா இதுதாங்க எதார்த்தம், இதை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா இன்னும் வந்து அந்த ஒரு 8 வருஷம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு 30,000 40,000 சேவ் பண்ணி தான் கொடுக்குறீங்க. கண்டிப்பா மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில வந்து சார் மாதிரி இன்னொரு சூப்பர் ஸ்டாரை சந்திப்போம் சார். உங்க பயனுள்ள தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி நேயர்களே, நன்றி சார்.